வணக்கம். நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்குள்ளேயே ஒழிஞ்சிருக்கிற பெரிய பெரிய பாடங்களை தன்னோட எழுத்து மூலமா நமக்கு காட்டுற ஒரு படைப்பாளி தான் ஜெயந்தி பத்ரி. வாங்க, அவரோட எழுத்துலக பயணம் எப்படிப்பட்டது, அதுல என்ன ஸ்பெஷல்னு இந்த முழு விவரத்திலையும் பார்க்கலாம். ஜெயந்தி பத்ரியோட எழுத்துலகத்தை புரிஞ்சுக்கணுமா, முதல்ல அவரோட இந்த வார்த்தைகளை கவனிங்க. இது வெறுமனே ஒரு கோட் மட்டும் இல்ல, இதுதான் அவரோட ஒவ்வொரு படைப்போட இதய துடுப்பு, அதோட ஜீவன். வாங்க, இத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். காமர்ஸ் படிச்சுட்டு எழுத்துலகத்துக்குள்ள வந்தவங்க தான் ஜெயந்தி பத்ரி. தென் தமிழகத்தோட கலைநயம் மிக்க ஊரான மானாமதுரையில பிறந்து இப்போ சென்னையில வசிச்சுட்டு வராங்க. ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும் இல்லையா? ஜெயந்தி பத்ரிகா அது எங்கிருந்து ஆரம்பிச்சது தெரியுமா? ரொம்ப ஆச்சரியமா அவரோட குடும்பத்துல இருந்துதான். அவரை சுத்தி எப்பவுமே கலையும் அறிவும் நிறைஞ்சிருந்துச்சு. அவரோட இன்ஸ்பிரேஷன் எங்க இருந்து வந்துச்சுன்னு பாருங்க. ஒரு பக்கம் சட்ட நுணுக்கங்கள் தெரிஞ்ச ஒரு சிறந்த வழக்கறிஞரான அவங்க அப்பா, இன்னொரு பக்கம் கர்நாடக இசையில நல்ல தேர்ச்சி பெற்ற அவங்க அம்மா. ஆனா அவரோட எழுத்துக்கான அந்த உண்மையான தீப்பொறி, அந்த ஸ்பார்க் எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? அவரோட மாமியார் திருமதி கோதா பார்த்தசாரதி கிட்ட இருந்துதான். சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவங்களும் ஒரு எழுத்தாளர். இதுதான் கதையோட ஒரு முக்கியமான திருப்புமுனை. அந்த இன்ஸ்பிரேஷன்லாம் சேர்ந்துதான் 2014 அவரோட எழுத்து பயணம் அதிகாரப்பூர்வமா தொடங்குச்சு. புகழ்பெற்ற அமுதசுரபி மாத இதழ் தான் அவரோட கதைக்கு முதல் மேடை அமைச்சு கொடுத்தது. சரி, அவங்களுடைய பயணம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம். இப்போ அந்த பயணத்துல அவங்க உருவாக்குன உலகத்தை பார்க்கலாம். அவங்களுடைய எழுத்துக்கள் எவ்வளவு பறந்து விரிஞ்சிருக்கு, வாங்க பாப்போம். 100, அதுக்கும் மேல யோசிச்சு பாருங்க. 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகள். இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது. இலக்கியத்தின் மேல அவங்களுக்கு இருந்த தீராத காதலுக்கும் டெடிகேஷனுக்கும் இது ஒரு பெரிய சாட்சி. ஆனா அவங்க திறமை சிறுகதையோட மட்டும் நின்னுடல. ஆன்மீகத்தோட ஆழத்தையும் கவிதைகளோட மென்மையையும் கூட தன்னோட எழுத்துல கொண்டு வந்திருக்காங்க. இதுவே ஒரு எழுத்தாளரா அவங்களோட பன்முகத்தன்மைய காட்டுதில்லையா? அவரோட பரந்த எழுத்துலகத்திலிருந்து சில முத்துக்கள் இதோ. தேடல பத்தி பேசுற கடவுளை தேடி, பாதுகாப்பை தேடுற உயிர்களை பத்தி சொல்ற அடைக்கலப் பறவை மாதிரியான சிறுகதை தொகுப்புகள், பெண்களோட வலிமைய சொல்ற திக்குகளின் புதல்வியர் கவிதை தொகுப்பு, இப்படி ஒவ்வொன்னும் ஒரு தனி உலகம். அவங்க என்ன எழுதுறாங்கன்னு பார்த்தாச்சு. ஆனா அதை விட ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. ஏன் எழுதுறாங்க? வாங்க, அவங்க எழுத்தோட இதயத்துக்குள்ள போய் பார்க்கலாம். அவங்க எழுத்தோட மைய புள்ளியா இருக்கிறது பெண்கள் தான். அவங்களோட முன்னேற்றம், அவங்களோட தற்சார்பு. தன்னோட கதை மாந்தர்கள் மூலமா பெண்களோட குரலை ஓங்கி ஒலிக்க செய்யறது அவங்களோட முக்கியமான நோக்கங்கள்ல ஒன்னு. அதே நேரத்துல யங் ஜெனரேஷனுக்கு ஒரு மென்டார் மாதிரி ஒரு வழிகாட்டியா இருக்காங்க. தன்னோட கதைகள் மூலமா வாழ்க்கைங்கிற பயணத்துக்கு தேவையான லெசன்ஸ அவங்களுக்கு கடத்துறாங்க. யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்ல, முதியவர்களோட உலகத்தையும் அவங்க விட்டு வைக்கல. அவங்களோட தனிமை, மனப்போராட்டங்கள், இது எல்லாம் ரொம்ப ஆழமான அக்கறையோட அணுகி அதுக்கான தீர்வுகளையும் தன் எழுத்துல தேடுறாங்க. இந்த சமூக அக்கறையோட சேர்த்து ஆன்மீகமும் அவங்களோட எழுத்துல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ரொம்ப சிக்கலான விஷயங்களை கூட எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப எளிமையா சொல்றது அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. இவ்ளோ சிறப்பா எழுதும்போது அதுக்கு அங்கீகாரம் கிடைக்காம இருக்குமா? வாங்க, அவங்க திறமைக்கு கிடைச்ச அங்கீகாரங்களை பார்க்கலாம். இந்த டைம்லைனை பார்த்தாலே ஒரு விஷயம் நமக்கு நல்லா புரியும். குறிப்பா கடைசி சில வருஷங்களா அவங்களுக்கு அங்கீகாரங்கள் குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. 2022ல அகிலன் நினைவு விருது, 2024ல வாழ்நாள் சாதனையாளர் விருது, 2026ல தமிழ்நாடு முத்தமிழ் சங்கத்தோட எழுத்தாணியின் அரியாசனம் விருதுன்னு இந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. இது அவங்களோட இலக்கிய பயணத்தோட தொடர்ச்சியான வளர்ச்சியை ரொம்ப அழகா காட்டுது. இப்போ நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வரலாம். எது ஜெயந்தி பத்ரியோட எழுத்துக்கு அஸ்திவாரமாயிருக்கோ அந்த மையக் கொள்கைக்கு வருவோம். அவங்களோட இந்த தத்துவத்தை மறுபடியும் ஒரு தடவை பாருங்க. இது வெறும் வார்த்தைகள்ல, அவங்க எழுதின எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிற ஒரு உயிர் நாடி. நம்மளோட சாதாரண வாழ்க்கைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அசாதாரணமான பாடங்களை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது. ஜெயந்தி பத்ரியோட பார்வை நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு கேள்விய வைக்குது. நம்மளோட சொந்த அன்றாட வாழ்க்கையில நம்ம கவனிக்க தவறிய, கத்துக்க மறந்த பாடங்கள் என்னென்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்றி.